நாராயணமூர்த்தி அவர்கள் பொறியாளர், எழுத்தாளர், ஆவண பட தயாரிப்பாளர். இவர் டொராண்டோ, கனடாவில் வசிக்கிறார். இயந்திரவியல் பொறியியல் படிப்பிற்காக ஈழத்திலிருந்து சோவியத் கூட்டமைப்புக்கு சென்றார். சிங்கப்பூர் நூலகம், சிங்கப்பூர் தொலைக்காட்சி மற்றும் மான்ட்ரியல் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றி இருக்கிறார். திரு நாராயணமூர்த்தி அவர்களை பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி. இங்கு கூடியிருக்கின்ற இந்த பெரியவர்கள் எல்லோரும் முன்னாலும் நானும் உரையாற்றுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கிடைத்த சந்தர்ப்பம் 5 நிமிடங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நான் எவ்வளவு விரைவாக பேச முடியுமோ அவ்வளவு விரைவாக பேச ஆசைப்படுகிறேன். அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களை நான் பொதுவாக அவரை சாஷா என்றுதான் அழைப்பேன். நான் 1977ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க சென்ற போது அவர் எனக்கு முதலில் அறிமுகமானார். அப்போதில் இருந்து, அதாவது இப்பொழுது சொல்லப்பட்டது போல அவர் என்னிடம் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அவருடைய தமிழ் எனக்கு அப்பொழுது ரஷ்ய மொழி அழகாக தெரியவே தெரியாது. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், நீ என்னுடைய ரஷ்ய மாணவர்களோடு சந்தித்துக்கொள், அவர்களோடு நீ ரஷ்யனிலே பேசு, அவர்கள் உன்னோடு திருப்பி தமிழிலே பேசட்டும். இவ்வாறாக நாங்கள் சுலபமாக இருவரும் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம், பயின்று கொள்ளலாம் என்று அப்படியாக எனக்கும் அவருக்கும் இடையான அன்பு தொடர்ந்தது. அதன் பின் இன்னும் சொல்ல போனால், நான் அவரை ரஷ்யாவில் சந்தித்திருக்கிறேன், இந்தியாவில் சந்தித்திருக்கிறேன், சிங்கப்பூரில் சந்தித்திருக்கிறேன், அவரோடு மலேசியாவில் பயணம் செய்திருக்கிறேன். இப்படியான பல்வேறு அனுபவம். இன்னும் ஒரு சிறப்பாக சொன்னால், அவரோடு சண்டைகள் கூட போட்டிருக்கிறேன், சில காலம் பேசாமல் இருந்திருக்கிறோம். இப்படியான ஒரு குடும்ப உறவினர் போலவே அவர் அமைந்திருந்தார். அவர் முதலாக தமிழ்நாட்டுக்கு சென்ற போது அவரை விமான நிலையத்தில் வழியனுப்பி வைக்கின்ற 2 பேரில் ஒருவராக நானும் இருந்தேன். நானும் அவருடைய மனைவியும் தான் சென்று அனுப்பி வைத்திருந்தோம். பின்னர் அவரை வெகு காலமாக எங்களால் காண முடியவில்லை. சோவியத் யூனியனில் நான் கல்வி கற்றுவிட்டு கனடா வந்துவிட்டேன். அப்போ காண முடியவில்லை. அதற்கு பின்பு 22 வருடங்களுக்கு பின்பு தமிழ்நாடு சென்று இருந்த போது அங்கு ஜெயகாந்தனுக்கு ஒரு விழா எடுத்திருந்தார்கள். கலைஞர் கருணாநிதி ஒரு விருதுக்கு வழங்கியிருந்தார். அந்த விருதில் தான் நாங்கள் இருவரும் ஒருவர் சந்தித்து கொண்டோம். அந்த நினைப்பே இப்பொழுது நினைத்தாலும் புல்லரிக்கிறது. பின்பு எங்களை அழைத்துக் கொண்டு எல்லோருமாக சாந்தி தியேட்டருக்கு அருகே இருக்கின்ற அந்த சரவணபவானிலே போய் சாப்பிட்டும். அந்த தங்கப்பன் அவர்களும் வந்திருந்தார்கள். இவையெல்லாம் என்னுடைய நினைவுகள் என்று சொல்லப்படுகிறது. நினைவுகள் என்று சொல்லும் போது இன்னும் ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அதன் பின்பு சிங்கப்பூரிலே தேசிய நூலகத்திலே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் சிறிது காலம். அப்படி பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கு நடைபெற்ற ஒரு கலாச்சார விழா ஒரு கலாச்சார கண்காட்சி ஒன்றுக்கு அவரையும் அழைத்திருந்தோம். அழைத்தது என்றால் ஒரு பெரிய ஒரு ஃபோரம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், ஒரு பெரிய ஃபோரம் ஒன்றை உருவாக்கி இருந்தோம். அந்த ஃபோரத்திலே கலந்து கொள்வதற்காக அந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக சிங்கப்பூரின் உதவி பிரதமர் ஜெயக்குமார் அவர்கள் கூட அங்கு வந்திருந்தார்கள். இவர் தமிழிலே பேசியதை பார்த்துவிட்டு அசந்து போனார். அதன் பின்பு நாங்கள் எல்லோரும் கூடி பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், இவர் இப்ப தேசிய நூலகத்திலே ஒரு ஆய்வு பணி ஒன்று இருக்கிறது, அந்த பணியிலே இவர் பணியாற்றலாமே என்று பேசிக்கொண்டோம். அப்போ சாஷாவிடம் நான் கேட்டேன், அலெக்சாண்டர் டுபியான், நீங்கள் இப்படி பேசலாம், வரலாமே, இங்கு கொஞ்சம் சிறிய காலம் வேலை செய்யலாமே. அதற்கு அவர் சொன்ன விஷயம் இதுதான், மூர்த்தி, நான் ரஷ்யாவின் ஆசிரியர், ரஷ்யாவிலே ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ் மாணவர். இந்த 2வாகத்தான் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். இதை தவிர எனக்கு வேறு எந்த பதவியுமே வேண்டாம் என்று சொல்லி அதை சாதாரணமாக கடந்து சென்று விட்டார். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் மீது ஒரு உயிரையே வைத்திருந்தது என்று சொன்னால் அதை நாங்கள் மறுக்க முடியாது. இப்பொழுது சொன்னார் தங்கப்பன் சொன்னது போல, முதலிலே அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டு வரும்பொழுது என்ன கொண்டு வர வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். நான் சொல்றேன், நீங்க எனக்கு எதுவும் கொண்டு வர வேண்டாம், நிறைய தமிழ் படம் பாருங்கள், நிறைய தமிழ் படம் பார்த்து விட்டு அந்த அனுபவத்தோடு, எங்களுக்கு ரஷ்யாவிலே படம் பார்ப்பதற்கான வசதிகள் அப்போது இருப்பதில்லை,
77ஆம் 78ஆம் ஆண்டுகளில். அப்போ சொன்ன உடனே இவர் முதலாக போய்விட்டு சிவப்பு ரோஜாக்கள் படத்தை அங்கு பார்த்தார். பார்த்த பின்பு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு இசை தட்டொன்றை வாங்கி கொண்டு வந்து அதைத்தான் எங்களுக்கு தந்தார். அதையும் சொல்லும் பொழுது அந்த நினைவு ஒரு பறவை என்ற பாடல் அவருக்கு அப்படி ஒரு 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 மனதிலே ஒரு காதலை உருவாக்கிய பாடல் என்று சொல்வார். அது ஒன்று. அது தங்கப்பர் சொன்னது. இன்னும் சில விஷயங்கள் அவர் ரஷ்யாவிலே இருந்த போது பலரும் பேசினார்கள். தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் ரஷ்யாவிற்கு வந்தபோது அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்த பெருமையும் அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி அவர்களுக்குத்தான் இருந்தது. அவரோடு பல இடங்களுக்கு பயணம் செய்தார். அவற்றை பற்றியெல்லாம் பேசுவார். பேசும் பொழுது நகைச்சுவாகவும் பேசுவார். இப்படி நிறைய விஷயங்கள் அவரோடு தமிழோடு தொடர்பு பட்ட, அதாவது அவருடைய கல்வி பணி, அவருடைய ஆய்வு பணியையும் தாண்டி அவர் ஒரு சாதாரண மனிதராக மிக அதிகமாக தமிழர் மீது, தமிழ் வாழ்க்கை முறை மீது மிகவும் அன்பு கொண்ட ஒருத்தராகத்தான் இருந்திருக்கிறார். இதை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விஷயம் நினைப்புக்கு வருகிறது. தற்போது ஐயா சிவதானு பிள்ளை அவர்கள் பேசியதைக்கும் ஒத்த விஷயம் அது. அப்பொழுது அவர் என்னிடம் செம்மொழி மாநாட்டுக்கு அவர் வருகை தந்த போது நானும் தோழர் தங்கப்பன் எல்லோரும் ஒன்றாகத்தான் குழுமி இருப்போம். அப்போ ஒரு முறை என்னிடம் கேட்டார், இங்கு பேராசிரியர் சிவத்தம்பி வந்திருக்கிறாரே, நான் அவரோடு பேச வேண்டும் என்று. சரி என்று சிவத்தம்பியும் என்னுடைய நெருங்கிய ஆசிரியர். நான் அவர்கள் இருவரையும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து இருவரும் சந்தித்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கள் தமிழை பற்றி தமிழிலே பேசுகிறார்கள். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. காரணம், அவர்கள் தங்களுக்கு இருந்த சந்தேகங்களை, அதாவது சங்க இலக்கியத்திலே தங்களுக்கு ஒருவரோடு ஒருவர், அதாவது சிவத்தம்பியிடம் இவர் பல கேள்விகளை கேட்டு அவற்றை அந்த சந்தேகங்களை நிவர்த்தித்துக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பேசிக்கொண்டிருந்த போது எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் அந்த சங்க இலக்கியங்களோடு பரிச்சயப்பட்டிருந்தால் அந்த நுவான்சஸ், அந்த சிறிய விஷயங்களை பற்றி கூட எங்களால் அறிந்திருக்க முடியும். எங்களால் புரிய, அதான் நாங்கள் ஒருவர் பார்த்து விட்டு சிறுக்கு பேசிக்கொண்டோம். இதை பாருங்க, இவங்க 2 பேருமே தமிழை பற்றி பேசுறாங்க, நாங்க 2 பேருமே தமிழர், எங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படியாக அவருடைய ஆய்வினுடைய ஆழம் மிக பெரிது. அதாவது சொன்னது போல பலருக்கு அவருடைய ஆய்வை தமிழாசிரியர் தமிழ் பேசினார், தமிழ் ஆய்வு செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே தவிர அவருடைய புத்தகங்கள் என்ன, அவர் எந்த துறைகளிலே, ரவிக்குமார் ஒருவர் தான் அதை சரியாக பொதுப்பரப்பில் எடுத்து சென்றார் என்று நினைக்கிறேன். அவற்றை நாம் இன்னும் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு குறை இருக்கிறது. அதாவது ஏராளமான தமிழாசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் செய்ததை பற்றிய அவர்கள் என்ன பணிகள் செய்தார்கள் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு கூட எங்களிடம் இல்லை. அதாவது நாங்கள் அதை சிஸ்டமேட்டிக்காக செய்யவில்லை என்கின்ற ஒரு குறை இங்கு இருக்கிறது. ஒரு எங்காவது சென்று யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதாக இருந்தால் கூட முடியவில்லை. இதை போன்ற அமைப்புகள் நாங்கள் இவற்றை செய்வோமாக இருந்தால் கூட மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் சோவியத் யூனியன் உடைந்த பின்பு, அதற்கு முன்பு மிக அதிகமாக தமிழ் குறித்த ஒரு விழிப்புணர்வு இருந்தது சோவியத் யூனியனிலே. தமிழை படிக்க வேண்டும், தமிழ் ஒரு மிக உயர்ந்த மொழி என்கின்ற ஒரு கரிசனம் இருந்தபடியால் பலருக்கும் பல உதவிகளை செய்திருந்தார்கள். ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் கூட ரஷ்யனிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருந்தன. இதுவெல்லாம் ரஷ்யா உடைந்த பின்பு, சோவியத் யூனியன் உடைந்த பின்பு இல்லாமலே போய்விட்டது என்கின்ற ஒரு கவலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் சந்தித்த போது, செம்மொழி மாநாட்டின் போது அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம், சிறந்த தமிழ் நூல்கள், அதாவது குறிப்பிட்டு தேர்ந்த தமிழ் நூல்கள், இப்போ தோ பரமசிவனின் நூல்கள் போன்ற நூல்கள் கூட ரஷ்ய நூலகத்தில் இருக்கிறதோ இல்லையோ, அந்த அவர் பணியாற்றிய இன்ஸ்டிடியூட் ஆப்ரிக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல் நிலையத்தில் இல்லை. அது போன்றது ஒரு நூல் அமைப்பை நாங்கள் உருவாக்க முடியுமா, அதற்கான உதவிகள் கட்டுமா என்று இவர் நேரடியாகவே கேட்டிருக்கிறார். கேட்ட பின்பு நாங்கள் கலைஞர் கருணாநிதி அல்லது கனிமொழி அவர்களோடு எல்லாம் பேசிய போது இதையும் ஒரு ப்ரொபோசலாக கேட்டோம். அது எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் செம்மொழி மன்றத்தில் இருந்து அது போன்ற விஷயங்களை செய்வார்கள் என்று சொன்னார்கள். அது கூட நடந்ததாக தெரியவில்லை. இது போன்ற சில விஷயங்கள்
தமிழின் பெருமை அதனுடைய தொன்மையில் மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியிலும் இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியை உருவாக்குவதற்கான சில வேலைகளை இது போன்ற அமைப்புகள் செய்வோமாக இருந்தால் அது இன்னும் மிகவும் உபயோககரமாக இருக்கும் என்பது எனது ஆணித்தரமான நம்பிக்கை. இதை தவிரவும் தற்போது இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது. நான் அவருடைய மகளிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி இருந்தேன். அவர் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லி அனுப்பியிருந்தார். அவரால் துரதிர்ஷ்டவசமாக கலந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு கவலையையும் தெரிவித்திருந்தார். திவ்யான்ஸ்கி அவர்கள் உயிரோடு இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, எங்களை பொறுத்தவரையிலே அவர் ஒரு தமிழ் ஆசிரியராகத்தான், ஒரு தமிழ் ஆர்வலராகத்தான் எங்கள் கண்முன்னே தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை இது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துவதன் மூலம் நாங்கள், அதாவது என்னுடைய ஆத்மார்த்தமான எழுத்தாளர் சொல்லுவார் ஜெயகாந்தன், அதாவது வீரர்களை பற்றிய நினைப்பும் எங்களை வீரர்களாக வைக்க உதவும் என்று சொல்வார். அதாவது நாங்கள் வீரர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் என்றாலே கூட நாங்கள் வீரர்களாக மாறிவிடுவோம் என்று. அதுபோல இது போன்ற தமிழ் ஆர்வலர்கள், இது போன்ற தமிழ் ஆய்வாளர்களை பற்றிய பேச்சுக்கள் கூட எங்களை ஏதோ ஒரு வகையிலே இன்னும் ஒரு படி உயர்த்தி வைக்கும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த நிகழ்வில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்ததற்கு முதலிலே உங்கள் அனைவருக்கும் இணைந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல தமிழின் தொடர்ச்சியை உருவாக்குவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் இணைவோம், தொடர்ந்து பாடுபடுவோம், தொடர்ந்தும் இவர்களுக்கான புகழஞ்சலியை அந்த வகையிலேயும் செலுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. பேராசிரியருடனான உங்களின் 20 ஆண்டு நட்பை பற்றி கூறினீர்கள். நான் அவரோடு இன்னும் அதிகம் சரி, நான் அவரோடு சண்டை கூட போட்டிருக்கிறேன் என்றீர்கள். நிச்சயமாக அது கருத்து போராகத்தான் இருந்திருக்கும். தமிழில் அவர் செய்த ஆய்வு மிக ஆழமானது என்றீர்கள். ஆனாலும் தான் இன்னும் தமிழின் மாணவர் தான் என்று அவர் தன்னை சொல்லிக் கொள்வார் என்று சொன்னீர்கள். இது நமக்கான பாடமும் கூட.